ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரேசிங் அமர் பிஜன் சேனல். ஜல்லி ஜல்லிமா லைனும் ஆடன் லைன் ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்த யங்ஸ்டர் இது. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 1 இயர் தான். ஒரு இம்போர்ட்டட் பேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயங்களும் செக் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது வரக்கூடிய ஒரு மாற்றங்களும் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஜல்லி ஜல்லிமால மேக்ஸிமம் ரெட் ஜல்லிமால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபெதர்ஸ். ஸோ மார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மார்க்கிங் வந்து எல்லா ஃபெதர்ஸ்லயுமே இருக்கும் பாருங்க. பிரைமரி விங்ஸ் அண்ட் செகண்டரி விங்ஸ் ரெண்டுத்துல பார்த்தாலும் மார்க்கிங் கரெக்டா இருக்கும். ஜல்லி ஜல்லிமால வரக்கூடிய மார்க்கிங் பிளஸ் ஜானாடன் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜானாடனோடது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கிங் வந்து இந்த ஒயிட் பிளைட் வர்றது வந்து இந்த இடத்துல மார்க்கிங் கொடுக்கும். இந்த கொடுத்து பாருங்க, இந்த மாதிரி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க புறாவை கரெக்டா வச்சு பேரிங் பண்ணணும். இந்த விஷயங்கள் வந்துட்டு நீங்க மார்க்கிங் பண்றது வந்து கரெக்டா பேரிங் பண்ணணும். ரெட் ஜல்லிமால என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த டெயில் கிட்ட இந்த இடமெல்லாம் வந்துட்டு ரெட் ஜல்லிமால வந்து ஒயிட்டா தான் இருக்கும். அதே மாதிரி ஆடன் பேட்லயும் பாத்தீங்கன்னா ஒயிட் ஃபிளைட் வரக்கூடிய புறாலையும் பாத்தீங்கன்னா ஒயிட்டா தான் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணும்போது ரெண்டு பிளஸ் பிளஸ் மைனஸ்ன்ற மாதிரி இது பிளஸ்ஸா மாறி போச்சு. பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேரிங் பண்ணும்போது மெயினா புறாவை பார்த்து கரெக்டா எடுத்து பேர் பண்ணணும். அதனுடைய ஹெட் ஷேப்பு, நோஸ் இந்த விஷயங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒன்னா ஒத்து போகும். இந்த ஐசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஜல்லி மேலே நம்ம ஆடன் பேடை வந்து மிக்ஸ் பண்ணதுனால கோல்டன் ப்ரௌன் ரெட் மேலு, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கிராவல். ஸோ மிக்ஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ஐசைன், நல்ல தரமான ஒரு ஐசைன் வந்தது லாங் பேர்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பேரிங் பண்ணி எடுக்கக்கூடிய புறாக்கள் வந்து ரொம்ப குவாலிட்டியாக பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தரமான புறாக்களை வந்து எடுக்கலாம். லாங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது தான் பேட் வந்து லாங் பண்ணும். ஒரே லைன் சேம் லைனை வந்து இன்பிரீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது ஸ்டாக் பேடாக யூஸ் ஆகும். பட் அந்த ஸ்டாக் பேட் பண்ண புறாவை நம்ம லாங் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா அவுட்லுக் கொடுக்கணும். அவுட்லுக் கொடுத்து அதுலேயும் வந்து நம்ம புறாவை எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணும்போது புறாங்க வந்து நல்லா லாங் பண்ணும். எக்ஸ்ட்ரீம் லாங் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ஐடியில். யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோரோவர் தென் ஒரு ஃபீடு எப்படி கொடுக்கலாம், ஒரு சப்ளிமெண்ட் எப்படி கொடுக்கலாம், ரேஸ் டைமில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், தம் பவுடரா ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், கிரிட்டு ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக நீங்கள் செக் பண்ணி எல்லா விஷயத்தையும் வச்சு பண்ணீங்கன்னா 100% உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நிறையா விஷயங்கள் சரிங்களா, ட்ரைனிங்காக இருக்கட்டும், எல்லா மெத்தட் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, என்னென்ன மெத்தட் இருக்குது, ஒரு பிஜிஎன்ல வந்து ரேஸ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்